அனைவருக்கும் வணக்கம். முதல்ல 2020 கியா சோனட்டுங்கிற சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவியை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த கியா சோனட்டோட லான்ச்சுக்கு அப்புறம் சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ரோலை இந்த கியா சோனட் ப்ளே பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட் செல்லிங் காம்பேக்ட் எஸ்யூவியில் இந்த கியா சோனட் இருக்குது. ஒவ்வொரு கார்களும் சக்ஸஸ் ரேட்டை பொறுத்து தான் ஃபேஸ் லிஃப்ட்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே போல் கியாவும் அவங்களோட சோனட்டுக்கான ஃபேஸ் லிஃப்ட்டை வர 2024 பிப்ரவரி மாதம் லான்ச் பண்ண போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த கியா சோனட்டோட ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனை இந்தியாவில் டிசம்பர் 14, 2023 அன்னைக்கு டெல்லியில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன விதமான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்ன விதமான டிசைன் சேஞ்சஸ்லாம் இருக்குது, எத்தனை வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கியா சோனட்டோட ஃபேஸ் லிஃப்ட் மொத்தம் 7 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதாவது HTE, HTK, HTK+, HTX, HTX+, GTX+ அண்ட் X-Line அப்படின்னு 7 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட எக்ஸ்டீரியர் லுக்கை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்ட் LED DRL, புதுவிதமான LED ஹெட்லாம்ப் டிசைன், நியூ LED ஃபாக் லேம்ப், டெயில் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரியான டெயில் லைட் LED பார், நியூ 6 இன்ச்சுக்கான அலாய் வீல், இந்த மாதிரி சில சேஞ்சஸை இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கிரில்ல ஹனிகாம் ஷேப்பில் கிரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது இது மொத்தம் 7 டிஃப்ரெண்ட் கலரில் அவைலபிளாக இருக்குது. அதாவது இன்டென்ஸ் ரெட் ப்ளஸ் அரோரா பிளாக் பேர்ல், கிளேசியர் ஒயிட் பேர்ல் ப்ளஸ் அரோரா பிளாக் பேர்ல், கிராவிட்டி கிரே, அரோரா பிளாக் பேர்ல், இன்டென்ஸ் ரெட், கிளேசியர் ஒயிட் பேர்ல், பியூட்டர் ஆலிவ் அப்படிங்கிற 7 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கும்போது புதுவிதமான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், 10.25 இன்ச்சுக்கான டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், லெவல் 1க்கான அடாஸ், ஏர்கான் பேனல், வாய்ஸ் கண்ட்ரோல், விண்டோ ஃபங்க்ஷன், 360 டிகிரி கேமரா, வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை இதில் கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஜின் ஆப்ஷன் பற்றி பார்க்கும்போது 3 விதமான டிஃப்ரெண்ட் இன்ஜின் ஆப்ஷனில் வருது. ஒன்று 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின். இது 82 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 115 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். இது 114 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 250 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். இது 118 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 172 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி இதோட டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷனில் வருது. மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் 2 டைப் வருது. ஒன்று 5 ஸ்பீடு, இன்னொன்று 6 ஸ்பீடுக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று 6 ஸ்பீடுக்கான இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று 6 ஸ்பீடுக்கான ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், 4வதா 7 ஸ்பீடுக்கான டுவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன். இது சேஃப்டி ரேட்டிங்கான எந்த விதமான கிராஷ் டெஸ்ட்டும் பண்ணலை. பாரத் என்கேப்பில் இந்த காரையும் கிராஷ் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்படி கிராஷ் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இதோட சேஃப்டி ரேட்டிங்கை பற்றி தெரிய வரும். இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 8ல் ஸ்டார்ட் ஆகி 15 லட்சம் வரைக்கும் இதோட டாப் எண்ட் வேரியண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதோட டைரக்ட் காம்படிஷன் எதுன்னு பார்த்தா ஹியூண்டே வென்யூ, மாருதி பிரீசா, டாடா நெக்ஸான், மஹிந்திரா XUV 3WO, ரெனால்ட் கிக்கர், நிசான் மேக்னெட், ஹியூண்டே வென்யூ, இந்த மாதிரி கார்களுக்கு இது ஒரு டைரக்ட் காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதே போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.